அதே போல் இந்த ஆட்சி அமைந்த பிறகு போராட்ட களம் மாறி போச்சு. ஆசிரியர் ஒரு பக்கம் போராட்டம், அரசு ஊழியர் ஒரு பக்கம் போராட்டம், இன்னைக்கு சத்துணவு அமைப்பாளர் ஒரு போராட்டம், டாக்டர் போராட்டம் தொடரும் இன்னைக்கு அறிவிச்சுட்டாங்க. செவிலியர் ஒரு பக்கம் போராட்டம், விவசாயிகள் ஒரு பக்கம் போராட்டம், போக்குவரத்து தொழிலாளர் ஒரு பக்கம் போராட்டம். தமிழ்நாடு ஒரு போராட்ட களமாக மாறிவிட்டது. எல்லாம் தேர்தல் வரும்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. தேர்தல் வந்தால் வச்சு செய்வாங்க திமுகவை. இத்தனை பேரையும் ஏமாற்றி வாக்குறுதிகளை கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்தீங்களே, கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் அல்லவா? அதனால தானே இந்த அமைப்பெல்லாம் போராட்டம் பண்ணுது. தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, அவர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எந்த ஒரு மாநிலம் கல்வியிலே சிறக்கின்றதோ அங்கே அமைதி கிடைக்கும், வளம் கிடைக்கும், பொருளாதாரம் மேம்பாடு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை மாண்பு அம்மாவர்கள் நமக்கு வழிகாட்டியாக செய்துவிட்டு சென்றார்கள். அதை நாம் கடைபிடித்து சாதனை படைத்தோம்.